This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. BuyMode mobile app, BuyMode app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோத்து கத்தாழை பற்றி பார்ப்போம். சோத்து கத்தாழை எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதனுடைய மடலாக இருக்கும். மடல் நல்லா பெருசாக மொத்தமாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி மொத்தமாக இருக்கும். இதெல்லாம் முள்ளாக இருக்கும். இது பாருங்கள், இது முள்ளாக இருக்கும். இதில் நிறைய வகை இருக்குது. சிவப்பு கற்றாழை இருக்குது. இது வந்து நம்ம கற்றாழை இல்லைன்னா சோத்து கத்தாழைன்னு சொல்லுவோம். இதில் நிறையா வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை. நாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஒரு மடலை உடைச்சி அதை ரெண்டாக பொளந்து அதில் ஜெல்லு குழன்னு இருக்கும். அதை எடுத்துட்டு அதை உள்ளே ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜெல்லை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லை வந்து நம்ம முகத்துக்கு நல்லா எங்கே பார்த்தாலும் அப்ளை பண்ணோம்னா முகம் நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். அதுக்கும் வந்து இந்த ஜெல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட முக்கியமாக என்னன்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு மடலை எடுத்து ரெண்டாக பொளந்துட்டு அதில் உள்ள ஜெல்லை வந்து அதை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிசின் மாதிரி குழன்னு இருக்கும். அதை எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற ஜெல்லை நல்லா தண்ணியில் வந்து ஒரு 5-6 தடவை நல்லா நம்ம வந்து அலசணும். அலசிட்டு அதையும் கொஞ்சம் மோர் இருக்கு இல்லையா, மோரையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து உப்பு போடாமல் நாம் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா தொண்டை புண்ணு, குடல் புண்ணு, வாயில் கொப்பளம், அல்சர் இது எல்லாமே சரியாயிடும். தொடர்ந்து நம்ம அது மாதிரி வந்து ஒரு 3 நாள் நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடலில் இருக்கிற புண்ணு எல்லாமே சரியாயிடும். ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, உஷ்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. நாம் வந்து வெயிலில் சுற்றுறவங்களா இருந்தால் அடிக்கடி நாம் வந்து சோத்து கத்தாழையை வந்து அந்த ஜெல்லு சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து உஷ்ணம் ரொம்ப உடம்புல வந்து ஏறாது, குறைவாகவே இருக்கும். உஷ்ணத்தை வந்து இது கட்டுப்படுத்தும். அதுக்கு வந்து கத்தாழை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கத்தாழை வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் வளர்க்குறாங்க, நர்சரியில் வளர்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஆனால் இது வீட்டுக்கு வீடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள், தோட்டத்தில் நல்லாவே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் வந்து வளர்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து முகம் பளபளப்பு, முகம் தோல் சுருக்கம்லாம் இருக்கும். இந்த ஜெல்லை போட்டு நம்ம நைட்டு தடவிட்டு படுத்துட்டு காலையில் இருந்து முகம் கழுவிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி குடல் புண்ணுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு மருந்து இது. அந்த ஜெல்லு நீராகாரத்தை கூடயும் சேர்ந்து குடிக்கலாம். அதாவது மோரில் தான் குடிக்கணும் இல்லை, நீராகாரம் வந்தால் நீராகாரம் ஊற்றி அது கூட இந்த ஜெல்லை நம்ம நல்லா அலசிட்டு பார்த்திங்கன்னா கேக்காக ஒயிட்டாக இருக்கும். அது போட்டு மிக்சியில் அடித்து நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் கசப்பாக இருக்கும், இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.